ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தை காப்பாற்றணும், ஆம்ஸ்ட்ராங்கை விட்டுவிடக்கூடாதுங்கிறது தான் மாயாவதி. யாரையா நீயே தலைவரான்னு சொன்னாங்க அந்த அம்மாட்ட. அந்த அம்மா தான் ஆனந்தனை போட்டுது. பொற்கொடி இனிமேல் அவர் குடும்பத்தையும் வழக்கையும் பார்த்துக்குவாருன்னு சொல்றாரு. இது மிகப்பெரிய வன்மையா கண்டிக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் நீங்க ஆனந்த கட்டுப்பாட்டுக்கு போடு எல்லாம் எங்க வந்துடுறாங்க, ஆம்ஸ்ட்ராங்னு வந்துடுறாங்க. வரலாற்றுல ஆளுமை இருந்தா தான் மக்கள் நம்புவாங்க. ஆமா, ஆளுமை இல்லைன்னா நடிக்க விட முடியாது. ஆனந்தன் அவருடைய பணத்தை வச்சோ இல்ல எது வச்சியோ டெல்லியில இருக்கிறவங்களை வந்து பணத்தை கொடுத்து செட் பண்ணிட்டாருன்னு சொல்ல வரீங்களா? அதுதான் உண்மை. ஈஸியா விலைக்கு வாங்கலாம் பிஎஸ்பி ஆட்களை எங்க டெல்லியில. ஆனந்தன் அவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்களுடைய சப்போர்ட் சுத்தமா கிடையாது. சுத்தமா கிடையாது. ஏன் கிடையாது? அவர்களை கட்டுப்படுறதுக்கு இவர்கிட்ட ஆளுமை இல்லை. பிஎஸ்பி போட்டி போடுகிற அளவு கொடுந்தார். ஆமா, எனக்கு நண்பர் தான் ஆம்ஸ்ட்ராங். சரியா? பிஎஸ்பி ஆம்ஸ்ட்ராங் வளர்த்தினார் என்பதை விட நீங்க அந்த தலித் அரசியலை வளர்த்தினார். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சி வந்து இருந்தது, ஒரு உயிர்ப்பு இருந்ததுன்னா அந்த காரணம் வந்து மறைந்த தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். அவருக்கு மறைவிற்கு பிறகாக அந்த கட்சியினுடைய தலைவராக வழக்கறிஞர் ஆனந்தன் பொறுப்பேற்கிறாரு. ஆனா அந்த பதவியே வந்து அவருக்கு அவங்களுடைய மனைவி திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து இவங்களை போடுங்கன்னு சொன்னதுனால தான் போட்டாங்களே. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்புக்குமான நிறைய முரண்கள் இருந்த நாமளே பார்த்தோம். ஒரு செய்தி ஒன்று வெளியாச்சு, திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து கட்சி பணியிலிருந்து நாங்கள் நீக்கிறோம், எங்கள் குடும்பத்தை மட்டும் பார்த்துங்க அப்படின்ற செய்தி வந்த உடனே நேற்று வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுமே வந்து ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்கும் பொழுது சொல்கிறாங்க, என்னை நீக்கக்கூடிய அதிகாரம் இவங்க யாருக்குமே கிடையாது. ஆனந்தன் வந்து என் காலில் வந்து விழுந்தார் பதவிக்காகன்னு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த டிஸ்பியூட்டை? இல்லை, இப்போ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஆனந்தனுக்கு இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னா அது யூபியிலிருந்து தான் வந்தது. நீங்க இந்த கட்சி ஆம்ஸ்ட்ராங் வருவதற்கு முன்பு இங்க 50 பேர் அந்த கட்சி தலைவராக இருந்திருக்காங்க. யாருமே தெரியாது. ஆனா யாரா இருந்தாங்கன்னா நம்ம புதுக்கோட்டை ஷரீப் ஒருக்கா இருந்தார், ஜெயில இருக்காரு தேவநாதன் அவர் இருந்தாரு, வடலூர் சாமிதுரை இருந்தார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் இருந்தாங்க. செல்வ பெருந்தகை இருந்தா இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. அதான் கன்சிரா மாயாவதியை தாண்டி இவரு கொண்டு ஒரு பொட்டியை கொடுத்தா எதை வேணா செஞ்சுக்கலாம். ஒரு பெட்டி அரசியல் தான். நீங்க அங்க கன்சிராமுடைய உழைப்பு ஒரு பெரிய புரட்சி உண்டாக்கி வச்சிருந்தார் எங்க யூபியிலையும் பஞ்சாப்லையும். இங்க சீந்தர கால் இல்லை. இந்த நேரத்துல ஆம்ஸ்ட்ராங் அந்த கட்சியினுடைய தலைவராகிறார். தலைவராகி தன்னுடைய சுற்றம் சூழ அத்தனை பேரையும் பிஎஸ்பியில நினைச்சார். பிஎஸ்பியை வளர்த்தார். பிஎஸ்பி போட்டி போடுகிற அளவு கொடுத்தார். எனக்கு நண்பர் தான் ஆம்ஸ்ட்ராங். சரியா? அப்போ நீங்க ஒரு இடைத்தேர்தல பிஎஸ்பி பெரிய ரீச் பண்ணுச்சு தலித் மக்கள் மத்தியில. அப்ப அங்க ஆம்ஸ்ட்ராங் நிறுத்தின வேட்பாளர் விட போயிட்டு காணாம போயிட்டார். அது வேற விஷயம். இப்படி பல விஷயங்கள் நடந்தது. ஆனால் ஒரு தலித் தலைவர் வளர்ந்து இல்ல, அவருக்கு பணம்லாம் தேவையில்லை. இந்த கட்சியை வச்சு பணம் சம்பாதிக்க அவசியம் இல்லை. ரியல் எஸ்டேட்ல பணத்தை கட்சிக்கு செலவு பண்ணார். இந்த கட்சி அடையாளமே இல்லை. வச்சு அவர் சம்பாதிச்சத கட்சிக்கு. ஏன்னா அவர் இண்டிவிஜுவலா வளர்ந்துட்டார். ரியல் எஸ்டேட்ல இண்டிவிஜுவலா வளர்ந்துட்டார். வளர்ந்த பிறகு பிஎஸ்பி அவர்கிட்ட வந்துதான் நீண்ட நாள் நின்றுச்சு. நீண்ட நாள் பிஎஸ்பி நின்றுச்சு. இல்லைன்னா இன்னொரு வேற எங்கேயா போயிருக்கும். ஆனால் பிஎஸ்பி ஆம்ஸ்ட்ராங் வளர்த்தினார் என்பதை விட நீங்க அந்த தலித் அரசியலை வளர்த்தினார். என்ன புத்த பூர்ணிமா நடக்கும். 1500 பேர் ரயில கூட்டிட்டு போவார். எங்க? நாக்பூர் கூட்டிட்டு போவார். அதே போல அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு ஒரு ரயில வச்சு கூட்டிட்டு யூபி போவார், டெல்லி போவார். இப்படித்தான் பிஎஸ்பி அரசியல் வளர்த்தினார். இதெல்லாம் வந்து கடந்த காலம். ஆனால் இப்ப ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு பின்னாடி பெரிய அதிர்ச்சியான அரசியல் இருக்கு. அது நம்ம பொது வெளியில் பேச முடியாத நீதிமன்றத்தில் இருக்க வழக்கு, பல பேர் அதுல இருக்காங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை மாயாவதிக்கு வந்தது. இதை ஒரு தேசிய இஷ்யூ ஆக்குனாங்க மாயாவதி. இது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, இந்த கொலைக்கான நீதி, போலி குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறாங்கன்னு டெல்லியில சொன்னார். தமிழ்நாடு அரசு அப்படியே மான மரியாதைலாம் போச்சு. இதெல்லாம் பழைய கதை. இப்போ
இந்த ஆம்ஸ்டாங் குடும்பத்தை காப்பாற்றணும், ஆம்ஸ்டாங்கை விட்டுவிடக் கூடாதுங்கிறது தான் மாயாவதி. நீ நீயே தலைவராக சொன்னாங்க அந்த அம்மாட்ட. அந்த அம்மா தான் ஆனந்தனை போட்டுது. ஆனந்தனை போட்டு நீங்க எனக்கு துணையா இருங்க, இந்த கட்சியை காப்பாத்துங்க. இதுங்க ஆம்ஸ்டாங்குடைய சிஷியனுங்க பலாயிரம் பேர் இருக்காங்க, அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க. நிறைய வழக்கு இருக்கு, நிறைய செலவு பண்ணிட்டான், கடன் ஆகி போச்சு, கடன் கப்பி ஆகி எல்லாத்துக்கும் ஒரு தலைமை இல்லை. ஆம்ஸ்டாங் இருந்த மாதிரி ஒரு தலைமை இல்லை. நீங்க ஒரு வழக்கறிஞர் காமிங்கன்னு தான் ஆனந்தனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. ஆனால் பொறுப்புக்கு வந்த பிறகு ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர்கள் நீங்க ஆனந்த கட்டுப்பாட்டுக்கு போட எல்லாம் எங்க வந்துடுறாங்க, பொற்குடி மிஸ்ஸஸ் ஆம்ஸ்டாங்னு வந்துடுறாங்க. வந்த பிறகுதான் இந்த ஈகோ கிளாஸ் ஆகுது. ஈகோ கிளாஸ் ஆன பிறகு தனக்கு ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர்கள் தனக்கு கட்டுப்படணும்னு முடிவு பண்ணாரு. கட்டுப்பட மாட்டான். அவருக்கு அந்த ஆளுமைக்கான பண்பே இல்லைன்றதான் அவளுக்கு குற்றச்சாட்டு. இல்ல அதுதான் அதாவது நீங்க வரலாற்றுல ஆளுமை இருந்தா தான் மக்கள் நம்புவோம். ஆமா, ஆளுமை இல்லைன்னா நடிக்கவே முடியாது. பல தலைவர்கள் என்னுடைய வாழ்நாள்ல பார்த்திருக்கேன். பல நாள் தேசிய தலைவர் பிரபாரனையே பார்த்தவன், பல பேர் பார்த்ததா சொல்றான், எல்லாம் பொய். அதுக்கு ஒரே உதாரணம், நான் 2009 ஈழ போராட்ட முடிவடைந்த பிறகு காட்டுல கொஞ்சம் பேர் இருக்கே வந்து பார்த்துட்டு போய் சொல்லணும்னு என்னத்தான் செலக்ட் பண்ணான். நக்கீல தொடர் 5 வாரம் வந்துச்சு. நான் எங்க போனேன், அமிச்சிக்கரையோ அண்ணா நகரம் எல்லாம் அயனாபுரமா போல, அம்பார காட்டுக்கு போனேன். நான் அம்பார காட்டுல போய் நீங்க தலைவர் கரை இறங்குவதாக சொன்ன அம்பார காட்டுல கேர்னல் ராமையும் 100 போராளிகளையும் ஆயுதங்களோட பார்த்து வந்து நாங்க பேட்டி கொடுத்தேன். இப்போ ஆனந்தன் அவருடைய பணத்தை வச்சோ இல்ல எது வச்சியோ டெல்லியில இருக்கிறவங்களை வந்து பணத்தை கொடுத்து செட் பண்ணிட்டாருன்னு சொல்ல வரீங்களா? அதுதான் உண்மை. ஈஸியா விலைக்கு வாங்கலாம் பிஎஸ்பி ஆட்களை எங்க டெல்லியில. ஏன்னா அவங்க தமிழும் தெரிய போறதுல ஒண்ணும் தெரியல. அதான் சார், அங்க பெட்டி தான் சார் அரசியல். அப்ப இந்த லாபி பண்றதுக்கு பொற்கொடிக்கு தெரியாது, பொற்கொடிக்கு தெரியாது. அப்போ ஆனந்தன் இதை ஈஸியா பண்ணிடுவார். நீங்க ஆம்ஸ்டாங் இருக்கும் போதே நீ பேட்டி கொடுக்க கூடாது, அரசியல் பண்ணக்கூடாது, மீடியா வரக்கூடாதுன்னு தேசிய தலைமை சொல்லி வச்சிருந்தான். நானே ஆம்ஸ்டாங்ல பேட்டி எடுத்திருக்கேன். நீங்க எடுத்திருக்கலாம், நீங்க மற்ற தலைவர்கள் போலலாம் பப்ளிக்ல பேட்டி தான் கொடுக்க முடியாது. எனக்கு தெரியும். பாக்குறீங்க இல்லையா, இப்ப உங்களுடைய அனுபவத்துல இப்ப ஆனந்தன் போன்றவர்கள்லாம் ஒரு ஆளுமை உள்ள ஒரு பண்பான தலைவராக உங்களுக்கு தெரியலையா? இல்ல அதாவது நீங்க இப்ப எனக்கு ஒரு அறிக்கை நான் நேற்று பார்த்தேன். ஆமா, பொற்கொடி இனிமேல் அவர் குடும்பத்தையும் வழக்கையும் பார்த்துக்குவாருன்னு சொல்றாரு. இது மிகப்பெரிய வன்மையா கண்டிக்கிறேன். இந்த வழக்கை பார்த்து கொள்வதற்காகத்தான் கட்சி கொண்டு வராங்க. குடும்பத்தை அந்த அம்மா பார்த்துக்கோ, இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அத்தனை ஆம்ஸ்டாங்கை நேசிச்ச அத்தனை பேருக்குமான ஒரு பெரிய வேண்டுதல். அப்ப அவங்களே வழக்கை பார்த்துக்குவாங்கன்னா அப்ப நீங்க நான் வழக்கை பார்க்க மாட்டேன் தள்ளி விடுறீங்க, இது எப்படி சரியா இருக்கும் ஆனந்தனுக்கு? அப்போ ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்கள் ஆனந்தனுடைய ஆதரவாளர்கள் 2 பிரிவா மாறிட்டாங்க. இப்போ ஆனந்தன் அவர்களுக்கு ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர்களுடைய சப்போர்ட் சுத்தமா கிடையாது. ஏன் கிடையாது? அவர்களை கட்டுப்படுறதுக்கு இவர்கிட்ட ஆளுமை இல்லை. நீங்க எப்பவுமே கெபாசிட்டியே இல்ல. ஆம்ஸ்டாங்குடைய ஆட்கள் பூரா என்ன சந்தன மடத்துல இருந்து செவ்வாய் மடத்துல வந்தவங்கள இல்ல. அவனை அனுசரிச்சு வச்சிருக்கணும். ஆமா, நானும் ஒரு கட்சியில இருந்தேங்க, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில நான் 91 போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்து மாவட்ட செயலாளர் ஆயிட்டேன். நான் மாவட்ட செயலர் ஆன பிறகு அது ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய பொறுப்பு. பார்த்தா பழைய ஆட்கள் பூராம எப்படி இருக்கான், வசூல் பண்ற பார்ட்டி இருக்கான், கட்ட பஞ்சாயத்து இருக்கான், மாமூல் வாங்குறவங்க இருக்கான், போலீஸ். அப்போ எனக்கு நான் திராவிடர்கள் மாவட்ட செயலாளர் வந்தேன். திராவிடர்கள் அப்படிலாம் இல்ல. புரியுது. வந்த பிறகு அப்ப டாக்டர் சொன்னாரு, பாண்டியன் இப்படி எல்லாம் ஐயா இப்படி எனக்கு இருக்காங்க, எனக்கு விட்டுருங்கய்யா, நான் கிளம்புறேன். இல்ல இதாயா கட்சி? இது நான் சொல்ல 91 92 அப்போ எத்தனை 35 வருஷத்துக்கு முந்தி இதாயா கட்சி? நீ சீக்கிரம் வந்துட்டு ஒரு 50 பேர் 100 பேர் இருப்பான். அவன் 50 பேர் 100 பேரும் மெழுகுவர்த்தியா இருப்பான், சாயம் போன கரும்பு சட்டையை போட்டிருப்பான், தியாகம் பண்ணுவான். இங்க அப்படி இல்ல. இங்க எதுக்கு வர்றான்? பணம் பாக்குறதுக்கு வர்றான். புறம்போக்குல குச்சி உண்டு ஏன் நடக்குவான்? இப்படி எல்லாம் இதெல்லாம் நீ தயவுசெய்து எவனை விட்டுறாத, நீக்கிறாத, இதை சேர்ந்து கலந்து பண்ணு. இல்லைன்னா உன்னை நீக்கிடுவானுங்க, உன்னை நீக்கிடுவானுங்க, தீர்மானம் போட்டு நீ இவன் கட்சியில். அதனால அப்பதான் நான் என்ன கொஞ்சம் மாத்திக்கிட்டேன்.
பார்த்துக்கிட்டு நான் அதை மாவட்ட செயலாளராக நீண்ட காலம் நீடிக்க முடிஞ்சது. இதை பார்த்துக்கிட்ட தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் என்ன அறிவிச்சார் டாக்டர் 92 நீலகிரியில போய் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக மலையக தமிழர்கள் ஈழத்திலிருந்து வந்தவன், அதுக்கு ஒரு பெரிய தொழிற்சங்கத்தையே கட்டுனேன். இப்படியெல்லாம் அங்க பார்த்தா இருக்கும்போது இந்த எல்லாம் அவன் 50 ஏக்கரை பட்டாளாண்டு பிடிச்சி வச்சிருப்பான், 100 ஏக்கரை புறம்போக்கு சேர்த்து வச்சிருப்பான். இப்படித்தான் அப்போ அரசியல் அப்படித்தான் இருக்கும். இந்த ஆட்களை ஆனந்தனால கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. இந்த டெல்லியில் இருக்கிறவங்க மட்டும் பணம் கொடுத்து செல்வாக்கு கொடுத்து இந்த மாதிரி இது அவங்களுக்கு அனுசரியா வச்சுக்கிறாரோ? தாராளமா வச்சுக்க முடியும். தாராளமா மாயாவதி தப்பான தகவலை சொல்லிடுவாங்க. ஆனந்தனுக்கு தாங்க மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் தெரியாது. அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் நேரம் இல்லை. இப்போ சிபிஐக்கு வந்து இந்த வழக்கை மாற்றணும் அப்படின்றதுதான் பிஎஸ்பியோட கோரிக்கையா இருந்தது. ஆனா இந்த ஆனந்தன் அவர்கள் வந்து தலைவரானதுக்கு பிறகாக அந்த சிபிஐக்கு வழக்கை வந்து மாத்துங்கன்றதுல இருந்தே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நழுவி போயிட்டார் இல்லையா? ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தல. செல்லு பெருந்தகை கிட்ட வந்து அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு, ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு, ஆனா அதை எதுவுமே கொடுக்க மாட்டாரு. இல்லைங்க, அதாவது நீங்க அரசியல், அதாவது மாவோ சொன்னதுதான், ஒருவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துப்பார், பின்பு அதை எடுத்துப்பார். கொடுக்கும்போது அவனுடைய நிலைமை, அவனுடைய தன்மை எப்படி இருக்கு, அதை எடுக்கும்போது அவருடைய தன்மை எப்படி இருக்குன்னு ரெண்டையும் வித்தியாசம் பார்த்துக்கலான்னு. இப்போ பொறுப்பு வந்துட்டால ஒரு 100 பேர் ஆதரவாளர் வந்துடுவோம். அவர்களை தக்க வைப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதுதான் அரசியல். சாக்ரட்டிஸ் சொல்றதை போலதான் அரசியல் அயோக்கியனுடைய கடைசி புகலிடம். அப்ப இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஒண்ணு பண்ணும், நீங்க ஈஸியா விலைக்கு வாங்கிடலாம். எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் காவல்துறையும் விலைக்கு வாங்க முடியும். பிஎஸ்பி தரப்புல குறிப்பா ஆம்ஸ்ட்ராங் அவருடைய ஆதரவாளர் தரப்புல வந்து வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, ஆனந்தனே வந்து ஒரு கட்டத்துக்கு வந்து பிஜேபி சப்போர்ட்டரா இருப்பாரு, இல்ல திமுக கையாளர் இருப்பாரு, எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இவர் தான் முழுக்க வந்து இந்த வழக்கு திசை திருப்புறாரு, அந்த கொள்கைக்கு எதிராக செயல்படுற நபரா இருக்காருன்னு சொல்றாங்க. எப்படி பாக்க? இல்ல, அது இருக்கலாம். சந்தேகம் வந்துருச்சுனால அப்புறம் அது அதாவது சந்தேகம் வராத வரைக்கும் தான் சரியா இருக்கும். சந்தேகம் வந்துருச்சுன்னா அது 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 வந்து கொஞ்சம் கொஞ்சமா நழுவ ஆரம்பிச்சிடும். சந்தேகம் எதுக்கு வருது? சரியான சந்தேகம் வராது. டேய் பத்திரமா தங்கண்டா அப்படியே சொல்லாத அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். இல்ல அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு, இந்த கதை தான். ஏன்னா அதிகாரம், இப்ப அவர் ஒரு மாநில தலைவர் ஆயிட்டாரு. மாநில தலைவராக அந்த பதவி தக்க வைக்கணும். நீங்க எதிர்த்து போராடி ஆம்ஸ்ட்ராங் உயிரிழப்ப முடியாது. அப்போ சரி, சமரசம். நீங்க நேருடைய தம்பி ராமஜெயம் இறந்துட்டாரு. நேருவை சசிகலாவுடைய டிநகர் வீட்டில் பார்த்தவங்களும் இருக்கிறாங்க. இது எங்க போய் சொல்லுவீங்க? நேருடைய தம்பி ராமஜெயம் மரணத்துக்கு அதிமுக தான் காரணம்னு நீங்க பர்சனலா வரைக்கும் சொல்றாங்க. ஆனால் அதே நேரு யார் வீட்டில் இருக்காரு? சசிகலாவுடைய வீட்டில் பார்த்த ஆட்கள் இருக்காங்க. அது எப்ப? ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல. அப்ப இது என்ன சொல்றது? காரணம், இவர்கள் எல்லாம் ஒரு பெரிய கார்பரேட்டுகளுக்கு மனிதாபிமானமே இருக்க. அப்போ இவர்களுக்கு என்ன தேவை? பதவி பணம். இந்த பதவி பணம் ரெண்டு வரும்போது சமரசம் செய்து கொள்வது என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரே விஷயம்தான். ஆனால் நீங்க லட்சியவாதிகள் தான் சாகிற வரைக்கும் சமரசம் பண்ணிக்க மாட்டோம். ஆனா இவர்கள் லட்சியவாதிகள் இல்ல, இவர்கள் லட்சங்களை பார்க்கிற வாதிகள். அதனால சமரசம் செய்வது என்பது சாதாரண நடக்கும்.